சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு ஆதவ அர்ஜுனா. வணக்கம் சார். நேற்று தான் செயற்குழு முடிந்தது. அதில் முக்கியமான தீர்மானங்கள்லாம் போட்டிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முழு வீச்சில் தாவேகா தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லலாமா? உறுதியா ரொம்ப சரியான நேரத்தில் ஒரு தலைவர் அவர்களுடைய மிகப்பெரிய முடிவு, ஒட்டுமொத்த செயற்குழு ஒரு மிகப்பெரிய இந்த முடிவை எடுத்திருக்கோம். நேற்று பேசின மாதிரியே 1977 அப்புறம் ஒரு அரசியல் மாற்றம் மிகப்பெரிய அளவில் உருவாக போகுது 2026. அதுக்கான தொடக்க நாளாக தான் நேற்றுடைய எல்லா தீர்மானங்களும். ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருந்தாங்க. பிஜேபியோட தமிழக வெற்றிக்கழகம் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு திமுக ஒரு பிரச்சாரத்தை திரைமறைவில் இல்லை, ஒரு நேரடியாகவே உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே விடை சொல்கிற மாதிரி எப்படி மாநாட்டில் கொள்கைக்கான எதிரியும் அரசியல் ரீதியான எதிரியும் டிக்ளேர் பண்ணி இந்த அரசியல் பயணத்தை மக்களுக்கானதை கொண்டு போனோமோ அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் நேற்று செயற்குழுவோட முடிவு. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அப்படின்றதும், விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றதும். அது விஜய் அவர்கள் பேசுகிறப்பயே கூட உறுதியான முடிவு அப்படின்னு சொல்கிறார். இதில் எந்த மாற்றமும் நீங்கள் செஞ்சுக்கவே மாட்டீங்களா? தமிழக வெற்றி கழக கட்சி ஆரம்பிச்சது இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆக்குறதுக்காகவோ இல்லை இன்னொரு ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிற போர்வையில் ஒரு கூட்டணி சேர்ந்தா இந்த கட்சியை காப்பாற்றிக்கலாம், ஒரு கூட்டணி சேர்ந்தா நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி கூட்டணி போங்க, ஃபஸ்ட்டு டெப்டி சிஎம் ஆகிடுங்க, கூட்டணி போங்க, ஒரு 40 எம்எல்ஏ உருவாக்குங்க, கூட்டணி போங்க, அடுத்த 10 வருஷம் கழிச்சு நீங்கள் முதலமைச்சர் ஆவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கிடையாது. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவோ ஒரு கட்சியை உருவாக்கி கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காகவோ தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்படலை. தமிழக மக்கள் நம்பிக்கையை இழந்திருக்கிறாங்க. ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி உருவாகணும், ஊழலை மட்டுமே அடிப்படையாக ஒரு அரசு உருவாகும் பொழுது இவ்வளோ கொள்கைகள் பேசிட்டு கடைசியில் ஊழலுங்கிற ஒரு கான்செப்டில் முடிஞ்சிரும்போது ஒரு நேர்மையான அரசியலை உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட அதோட கொள்கை சார்ந்த ஒரு அரசியல் உருவாக்கும் பொழுது கொள்கை சார்ந்த அரசியல் எப்பயுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு நேர்மையான அரசியலை உருவாக்கும் பொழுது முதலமைச்சர் கேண்டிடேட்டா எங்களுடைய தலைவர் தான் இருக்க முடியும், அதுக்கான அரசியலை தான் நம்ம உருவாக்கும், அதுக்கான மக்கள் சந்திப்பு தான் நம்ம உருவாக்கும், அதுக்கான மக்கள் சந்திப்பு தான் அவர் நேற்று டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ முதல்வர் வேட்பாளர்ன்றது நாங்கள் மாற்றத்திற்காக வந்திருக்கிறோம், நாங்கள் எங்களை தான் முன்னிறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த ஊழல்னு இப்போ நீங்கள் பட்டியலிட்டது கடந்த கால ஆட்சின்றது அதிமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறீங்கல்ல? அதனால தானே இன்னைக்கு 2021 தொடர்ந்து தோல்விகள் அவங்க செய்த தவறுகள் இருந்தால் மக்கள் ஒரு தோல்வியை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அந்த தோல்விகளை அந்த பிரச்சனைகளை சொல்லி எதிர்கட்சியா இருக்கும் பொழுது திமுக இந்த ஊழல்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாமே சொல்லிதான் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லிட்டு திமுக உள்ள வந்தாங்க ஆக்சுவலா. ஆனா வந்த பிறகு அதிமுகவோட மோசமான ஒரு நிர்வாகம் கொடுக்கும் பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு புதிய ஒரு தலைவர் வரணும், ஒரு புதிய கட்சின்னு சொல்றதோட அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்ற மாதிரி ஒரு புதிய தலைவர் வரணும். அவர் நேர்மையா ஆட்சி கொடுப்பாரா, அவர் ஊழல் பண்ணாம இருப்பாருன்னா கண்டிப்பா தன்னுடைய ஒட்டுமொத்த ஒரு வாழ்வாதாரத்தை விட்டுட்டு வராருன்னா அவர் பணத்துக்காக வரல அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இன்னைக்கு பரவிருச்சு. எல்லாருமே சொன்னது கிட்டத்தட்ட நீங்க ஒரு அதிமுக ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அதிமுகவை இவங்க தொடக்கத்திலிருந்தே விமர்சிக்காம இருப்பாங்க அப்படின்னு நீங்க தான் முதன்முறையா கடந்த பேட்டியில கூட விமர்சித்து இருந்தீங்க. நாங்க 2 பேரையுமே ஒன்னாதான் பாக்குறோம் அப்படின்னு. இப்ப நீங்களே கதவை மூடிடுறீங்க அதிமுகவுக்கு. அதாவது விமர்சனம் அதிகாரத்துல இருக்கவங்க மேலதான் நம்ம விமர்சனம் பண்ண முடியும். நீங்க 21 அதிமுக ஒரு தோல்வி அடைந்து இன்னைக்கு பிஜேபியோட சேரும் பொழுது ஒரு விமர்சனம் நம்ம உடனே பண்ணோம். நம்ம இல்ல உங்களுக்கு பிரச்சனை அதிமுக பாஜகவோட சேர்ந்துருச்சு அப்படின்றதுனால உங்களுக்கு பிரச்சனையா இல்ல அதிமுகன்ற கட்சியும் திமுக மாதிரி ஊழல் கட்சி? ஒரு நிமிஷம் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இன்றைக்கு என்ன பிரச்சனை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழலா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, இப்ப இருக்க சட்டம் அஜித்குமார் சப்ஜெக்ட்ல இருந்து இன்னைக்கு மக்கள் டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் திமுகவுடைய பிரச்சனைகள்.
ஒரு எதிர்கட்சிய டெய்லி விமர்சனம் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிங்கிற அரசியலுங்கிறது இது வந்து புதுசா வந்து பத்திரிகையாளர் கேட்கறது ஒரு புதுமையா இருக்கு. ஒரு எதிர்கட்சியை பார்த்து திருப்பி திருப்பி கொஸ்டின் கேட்க வேண்டிய அவசியம் வந்து எங்களுக்கு கிடையாது. அதிகாரத்தினால இன்னைக்கு மக்கள் வந்து எந்த அளவுக்கு எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, இன்னைக்கு அஜித் குமார் வந்து கடுமையா அரசாலேயே கொல்லப்பட்டிருக்காருன்னு மதுரை ஹைகோர்ட் சொல்லுது. அப்ப எங்களுடைய மக்கள் சார்ந்த வந்து குரல் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக நோக்கி தான் இருக்கும். இல்ல அந்த இடம் புரிகிறது. ஏன் வந்து ஆளுங்கட்சியை விட்டுட்டு எதிர்கட்சியை விமர்சனிக்கமான்ற கேள்வி லாஜிக்கா கேட்குறீங்க. ஆனா மாற்றம்னு வந்தப்ப விஜயகாந்த் அவர்கள் ஒரு சேர முதல் கட்ட 2 தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக 2 பேரையுமே தான் அட்டாக் பண்ணுவார். இன்றைக்கும் சீமான் அவர்கள் எல்லாரையும் விமர்சித்துட்டு தான் அவர் தன்னார். இப்போவும் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒருவேளை பாஜகவை விட்டுட்டு அதிமுக வெளியில வந்துருச்சுன்னா தாவேகா தயாரா இருக்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் மித்த கட்சி எல்லாம் திமுக வந்து விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா பிஜேபியோட திமுக சேர்ந்துருவாங்களா? இல்ல அவங்க அப்படி சொல்ல அந்த உறுதி கொடுக்க முடியுமா? இல்ல நீங்க உறுதி கொடுக்குறீங்க? இல்ல நான் அதுதான் நாங்க சொல்ல வரோம். இந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ்லயே வந்து தாவேகா வந்து வச்சுக்க பாக்குறாங்க. ஒருவேளை இப்ப நாங்க தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்து ஒரே கொள்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட்டணி உருவாக்குறோமா அப்படிங்கிறது தலைவருடைய மக்கள் பிரச்சாரம் உருவாக்குறோம். நேற்று தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டோம், கூட்டணியை தலைவர் உருவாக்குவார்னு நேற்று செயற்குள்ள முடிவு பண்ணிட்டோம். எங்களுடைய குறிக்கோள் என்ன? மக்களுடைய பிரச்சாரத்துல நாங்க வந்து மக்கள் சுற்றுப்பயணம் ஆகட்டும், மாநாடாகட்டும், வரிசையா வந்து அதுக்கான ப்ரோக்ராம்ஸை வந்து செயற்குழுல நேற்று வந்து வெளியிட்டு பார்த்திருப்பீங்க நீங்க. அப்ப நேற்று நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கெல்லாம் பதில் என்ன வந்துருச்சு? முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். எங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி உருவாகி தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை உருவாக்கும். அந்த இடம் தான் எனக்கு என்னன்னா, நீங்க வந்து 2 பேரை சொல்லிடுறீங்க, கொள்கை எதிரி அரசியல் எதிரி. அதை கூட நான் பேசணும், அதை பிறகு பேசலாம். பாஜக இல்ல திமுக இல்ல, ஒருவேளை நான் ஒரு யூகமா தான் கேட்கிறேன், அதிமுகவே ஒருவேளை ஒரு யூக கேள்விதான் தாவேகா தலைமை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் சொல்றேன், நீ எல்லாமே யூகமா பண்ணி கனெக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. எங்களுக்கு வந்து இங்க பாருங்க, அதிமுக இல்ல ஒன்றும் சொல்லுங்க, அதிமுக வந்து எங்களுக்கு எதிரி கிடையாது. அதிமுக வந்து ஏன் எதிரி கிடையாதுன்னா, எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி இது. ஏன் எம்ஜிஆர் வந்து திமுக விட்டு வெளியே வந்தார்? காரணங்கள் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். வந்த பிறகு அவர் சொன்ன முழக்கம் என்ன? தீய சக்தி. ஆட்சி வரத்துக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, ஆட்சி வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு, நேர்மை தன்மையற்ற ஒரு நிலைப்பாடுல இருந்ததுனால எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வந்து, அதே திரு கருணாநிதி அவர்கள் 71 48% வாங்கினாலும் 77 உருவாக்கினார் அதிமுகவை. அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா அவர்கள் 2014 தனியா நின்று 41% மெயின்டைன் பண்ணாங்க. அவங்க 2 விஷயத்த சொன்னாங்க. ஒன்று, பிஜேபியை என்றைக்கும் லேதியா மோதியான்னு கேட்ட மேடம் தீய சக்தின்னு திமுக கடுமையா விமர்சித்து அவங்கள கடுமையா ஒரு பக்கம் அவங்களுடைய உண்மை தன்மைகளை வந்து வெளிக்கொண்டு வந்தனால அதிமுகவை தனிப்பெரும் கட்சியா மக்கள் நம்பினாங்க. சரி, அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களும் எம்ஜிஆரால உருவாக்கப்பட்டவங்க, அம்மா ஜெயலலிதா மேடத்தினால உருவாக்கப்பட்டவங்க, அவங்களே இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க. தொண்டர்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா அம்மாவுடைய அதிமுகல பிஜேபி கூட சேரக்கூடிய மென்டாலிட்டி கிடையாது. அப்ப இந்த மனப்பான்மை அதிமுக இருக்கும்பொழுது அதிமுக எங்களுக்கு எதிரி கிடையாது. அதிமுக வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியும் கிடையாது. நான் உங்களோட சண்டை போறதுக்கு இல்ல, எதிரி கிடையாதுன்னா இந்த சென்ஸ் ஏதோ நீங்க என்ன செய்ய போறீங்க, அதிமுக எப்படி பாக்குறீங்கன்ற. ஏன்னா இன்னைக்கு அதிமுக அதிகாரத்திலையும் கிடையாது. அம்மா உருவாக்கின, எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்னைக்கு தாவேக்காவை விரும்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, நான் உங்க சேனலுக்கே நான் வந்து சேலஞ்ச் பண்றேன். இன்றைக்கு நிறைய சர்வேஸ் வந்துட்டு இருக்கு, அது பிரைவேட் சர்வே ஆகட்டும், நிறைய சேனல் சர்வே ஆகட்டும், திமுக அதிமுக தவிர 20% 25% தொட்ட எந்த கட்சியும் கிடையாது. எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு நான் சேலஞ்சே பண்றேன், எந்த ஊடகவியாளருக்கும் நீங்க வந்து சர்வே எடுங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அதிமுக திமுக ஓட் பேங்க் என்னன்னு நீங்க வந்து நீங்க வந்து எடுங்க, நீங்களே எடுங்க. நீங்களே எடுத்துட்டு தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு நாங்க எல்லாம் பார்த்துட்டோம், இன்றைக்கு 25% டச் பண்ணிருக்கு. இது வந்து நிறைய ஊடகங்கள் பை ஷாக்கிங் சொல்லிட்டு நீங்க ரீசெண்டா பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன் வருது அப்படின்னா, அம்மானால உருவாக்கப்பட்ட மேடம் ஜெயலலிதா மேடம் உருவாக்கப்பட்ட அதிமுகவும்
எம்ஜிஆரால உருவாக்கப்பட்ட அதிமுகவும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் டெல்லியோடைய தலைமையை என்றைக்கும் ஒன்றிய அரசோடைய தலைமையையும் ஒரு மேடம் ஜெயலலிதா முடியும் போது உயிருக்கு இறக்கும் போது சொல்லிட்டு போகும்போது ஒன்றிய அரசோடைய விஷயத்துல நான் வந்து எப்பயுமே பிஜேபியோட இருந்துக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நீங்க பிரேக் பண்ணி மாறும் பொழுது அதோடைய நம்பகத்தன்மை குறைந்து இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் 25% வந்து இன்னைக்கு வந்து ரீச் ஆயிருக்கும் பொழுது இந்த மக்கள் சந்திப்புக்கு நீங்க டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் பாப்பீங்க 35% தமிழக வெற்றி கழகம் தனியா ரீச் பண்ணும். நீங்க சொல்ற முக்கியமான இடம்ன்றது எங்களுடைய நேர்பட பேசு விவாதங்கள்லயே சொன்னது, ஏன் தாவேகா வந்து அதிமுகவை விமர்சிக்கலன்னா அதிமுக வாக்கு வங்கியை குறிவைப்பதனால தான் தாவேகா வந்து அதிமுகவை விமர்சிக்கல, அந்த ஓட் பேங்கை இங்க திருப்பலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்க ஒரு தேர்தல் வியூக விற்பனர் இல்ல குறி வைக்கலாம் இல்ல இயற்கையாவே இங்க பாருங்க தமிழ்நாடு நீங்க நான் சொல்றது 25% சொல்றீங்கல்ல சார், அப்ப அதிமுகவுல இருந்தா உங்களுக்கு மேஜர் ஷேர். நான் ஒரே ஒரு நிமிஷம் ஒன்னே பதிவு பண்ணிருக்கேன். தமிழ்நாடுடைய தலைவர்களுடைய ஒரு அடிப்படை என்ன தெரியுங்களா? மாநில சுயாட்சியை வலியுறுத்திய தமிழ்நாடு அண்ணா அவர்களாகட்டும், ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்களாகட்டும், திரு கருணாநிதி சார் ஆகட்டும், மேடம் ஜெயலலிதா மேடம் ஆகட்டும், எல்லாருமே மாநில சுயாட்சியை ஃப்ரண்ட்ல நிப்பாட்டுவாங்க. எப்பயுமே டெல்லியோடைய ஒன்றிய அரசுக்கு செய்யக்கூடிய தீர்மானங்களுக்கோ எது தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம செவிசாய்ச்சிருக்கோம். அப்ப இந்த மாநிலம் ஒரு தலைவரை எப்படி உள்வாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் தலைமை எனக்கு வேணும், என்னுடைய உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. இப்ப மேடம் ஜெயலலிதா மேடம் இருக்கும் பொழுதும் இந்த பக்கம் வந்து கலைஞர் சார் இருக்கும் வரைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் ரெண்டு பேருமே டெல்லியோடைய அரசியலுக்கு எப்பயுமே மாநில சுயாட்சி கொள்கையில உறுதியா நிற்பாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவோட மாநில சுயாட்சிக்கு அது இருமொழி கொள்கையோ எல்லா கொள்கையிலும் உறுதியா இருப்பாங்க. இப்ப திரு கருணாநிதி சார் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவர்களும் இல்லாத சமயத்துல ரெண்டு பேருமே ஒருத்தர் நேரடியாகவும் இன்னொருத்தர் திரைமறைவிலையுமே பிஜேபியோட ஐக்கியமாகும் பொழுது என்ன ஐக்கியமாயிருக்காங்க? ஆல்ரெடி அதிமுகவுடைய தலைமை வந்து பிஜேபியோட ஐக்கியமா இருக்கு. திமுக வந்து எந்த கொள்கையை ஏத்துக்குச்சு? நான் இப்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லுவேன். நான் நிதி ஆயோக் மீட்டிங்ல வந்து இவர் இத்தனை வருஷம் போல 3 வருஷத்துக்கு மேல போல இப்ப போறாரு. போகும் பொழுது தொலைதூர பார்வையில மோடி செயல்பட்டு இருக்காருங்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, தனிப்பட்ட முறையில ஒரு மீட்டிங் மோடி கிட்ட பேசிட்டு வர்றாரு. சரி, பேசிட்டு வந்த பிறகு பாருங்க அது நடவடிக்கை எல்லாம் பாருங்க எங்க லிங்க் பண்றோம் அப்படின்னா, இப்ப அஜித் குமார் அவர்கள் வந்து இறக்குறாரு. சரி, மதுரை ஹைகோர்ட் வந்து கேஸ் கையில எடுத்துட்டாங்க. மாநில காவல்துறை உள்துறை அமைச்சரா இருக்க கையில கேஸ் எடுத்து உண்மை தலைமையோட 48 ஹவர்ஸ்ல ஒரு நியாயத்தை வழங்கி இருக்கணும், வழங்கல. மதுரை ஹைகோர்ட் கேஸ்ல எடுத்துட்டாங்க. எவ்வளவு தூரம் உண்மையை மறைக்க முடியுமோ மறைக்கிறாங்க. சரி, ஓகேங்களா? ஆனா ஒரு மருத்துவர் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா உண்மை வெளியே வருது. இந்த உண்மை வெளியே வந்த உடனே ஒரு நபர் கமிஷனரா தூக்கி ஒரு ஜட்ஜை வந்து என்கொயரி போட்டு இப்ப போயிட்டு இருக்கு. ஆனா உடனடியா சிபிஐ என்கொயரின்னு போடுறாங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகள், இந்தியா கூட்டத்தில் இருக்க எல்லா எதிர்கட்சிகளும் திரு அமித்ஷா அவர்களுடைய ஹோம் மினிஸ்ட்ரியை வந்து கொஸ்டின் பண்றாங்க. சிபிஐ இடி ஏஜென்சியை நம்புறதில்லன்னு கொஸ்டின் பண்றாங்க. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் உள்துறை அமைச்சரா இருக்கவர் ஏன் இப்ப சிபிஐ நம்பணும்? இப்ப மாநில சுயாட்சி எங்க போச்சு? அதனால உங்களுக்கு டவுட் வந்துருச்சா சார்? டவுட் இல்ல, ஒரு திரைமறைவான கூட்டணியே திமுக வச்சிருக்கு. இன்னொன்னு சார், சிபிஐ விசாரணைன்றது ஜெயலலிதா காலத்திலிருந்து கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்தெல்லாம் கொடுக்கறது தான் சார். இதை வச்சு இதனால பாஜகவோடு உறவுன்னு நீங்க சொல்லுவீங்க. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரை வந்து எஸ்ஐடி போட்டு எப்படி 3 மாசத்துல என்கொயரி பண்ணாங்க? சிபிஐ தேவையில்லையே. நம்மளுடைய காவல்துறையும் வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேன். காவல்துறையே சம்பந்தப்பட்டிருக்கு சார். காவல்துறை சம்பந்தப்பட்டிருந்தா எஸ்ஐடில இருந்தா வந்து சம்பந்தப்பட்டிருந்துச்சு. இந்த மாதிரி நீதிமன்றம் ரெக்கமெண்ட் பண்ணலையே. எஸ்ஐடி நீதிமன்றம் ரெக்கமெண்ட் பண்ணதுனால தப்பிச்சிட்டோம். அதே மாதிரி இங்க மதுரை ஹைகோர்ட் ஒரு நம்பர் கமிஷன் போட்டு தானே என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சிபிஐ போடணும்? இப்ப நீங்க சிபிஐ கொடுத்ததுனால அதுல மூடி மறைக்க. சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தாண்டி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்கும் பொழுது
உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய முதலமைச்சரா இருக்கக்கூடிய அன்றைய முதலமைச்சர் வந்து தன்னுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாம தன்னுடைய காவல்துறையை வச்சு நிர்வகிக்க தெரியாதனால பதவி விலகுங்க, நீங்க சிபிஐ வந்து சிபிஐ கமிஷன் போட்டது வந்து காலத்தை வந்து தாழ்றதுக்கு அப்படின்னு சொன்ன ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சியும் அதிகாரத்துக்கும் வந்த பிறகு நானும் அதே மாதிரி சிபிஐன்னு போடுறது வந்து எந்த அளவுக்கு நியாயம்? ஒருவேளை நாங்கள் இன்றைக்கு ஒருவேளை நாங்க இன்றைக்கு ஆட்சி இருந்தா சிபிஐ போட்டுக்க மாட்டோம். எங்களுக்கு எங்க காவல்துறை மேல நம்பிக்கை இருக்கும். ஒரு நேர்மையான அதிகாரிகள் இருந்திருப்பாங்க. நேர்மையான அதிகாரிகள் வச்சு 3 மாசத்துல கேஸை ஃபைல் பண்ணி எங்க தலைவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுப்பார். அதை நான் உறுதியா சொல்ல முடியும். சரி, அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்க இந்த இடத்துல பழைய கேள்விக்கு வரேன். சிபிஐ போட்டதுனால பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உறவு இருக்குன்னு சொல்ல வரீங்க. நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க சிபிஐ இடி வந்து எங்க மேல நம்பிக்கை இல்ல, அமித்ஷா அவர்களுடைய ஹோம் மினிஸ்ட்ரி வந்து எங்களை வந்து டார்கெட் பண்ணிட்டே இருக்குன்னு. இப்ப மட்டும் எப்படி சிபிஐ நீங்க நம்புறீங்க? இப்ப மாநில உரிமைன்னு பேசுறப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிற ஆட்சியில் என்ன உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது இதுக்கு கையெழுத்து போட்டாங்க? இப்ப நீங்க சொன்னீங்களா அதிமுக ஜெயலலிதா இருந்தப்போ உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஸ்டபனா நின்னாங்கன்னு. இவங்க அது மாதிரி வந்து உறவு வச்சுக்கிட்டதுனால பல மசோதாக்களுக்கு கையெழுத்து போட்டாங்க, உரிமைகள் வந்து பறி போயிடுச்சு அப்படின்னு பட்டியலிடுங்களேன். நாங்க 2 இடத்துல சந்தேகப்படுறோம். எல்லா உரிமையும் பிஜேபி வந்து ஜிஎஸ்டில இருந்து எல்லாத்தையும் தடுக்கிறாங்க. பிஜேபி எதிர்க்கக்கூடாது வந்து தேர்தல் அரசியலுக்காக அவங்க வந்து நிக்கிறாங்க. நம்பர் 1. இந்த காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கணும் யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கணும்? நீங்களே சொல்லுங்க. 2024 ராகுல் காந்தியின் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஏன் திமுக டிக்ளேர் பண்ணல? சார் நான் பேசுறேன் சார். 19 சொல்லல சார். 19 வந்து ஸ்டாலின் சார் போய் வெஸ்ட் பெங்கால்ல போய் சொன்னாரு சார். மம்தா பானர்ஜி சொல்றதுக்கு முன்னாடி இவர் சொன்னார் சார். ஏன் சொன்னார் தெரியுங்களா? ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஏன் சொன்னார் தெரியுங்களா? திரு மோடி அவர்கள் எதுக்கணும்னா ஒரு ராகுல் காந்தி இருக்கிற மாதிரி திரு ராகுல் காந்தி ஒரு தலைமை வேணும்னு சொல்லி சொன்னார். ஆனா ஜெயிச்சுட்டு வந்த பிறகு 21 ஜெயிச்சுட்டு வந்த பிறகு 24 ஏன் ராகுல் காந்தி சார் முன்னிலைப்படுத்தல? பிரைம் மினிஸ்டர் ஏன் இவர் சொல்லல? மித்தவங்களை விட்டுருங்க. நீங்க இல்ல அந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். அந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். நான் 2 விஷயம் பதிவு பண்றேன். அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்றேன், அதுக்கு சேர்த்து சொல்லுங்க. நீங்க சொன்னதை நான் மறுக்கவே இல்லை. இன்சிடென்ட் உண்மைதான். அதற்கு ப. சிதம்பரம் போன்றவரிடம் பேட்டி கண்ட போது அவங்க சொன்னாங்க, 2வது வந்த போது காங்கிரஸ்குள்ளேயே ஒரு குழப்பம் இருந்தது, நாங்களே அதை விரும்பல, இந்தியா கூட்டணி சரியா இருக்கணும் அப்படின்னா நாங்க பொசிஷன் பண்ண வேண்டாம்னு நாங்க எடுத்த முடிவு தான் அப்படின்னே சொன்னார். அதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் ஒரு பதில் சொல்லவா? 2004 வாங்க, சோனியா காந்தி மேடத்தை வந்து இந்தியாவே அக்செப்ட் பண்ணிருந்தாங்களா? அது யார் முன்னிலைப்படுத்தினார்? ஃபர்ஸ்ட் கலைஞர் செஞ்சாரா? முன்னிலைப்படுத்தினாரா? எல்லாத்தையும் இணைத்தாரா? அதனாலதானே அன்னைக்கு வந்து ஒரு பிரதம மந்திரி உருவாக்க நேரத்துல அன்னைக்கு கலைஞர் வந்து 2004 இருந்து 2014 வரைக்கும் கண்டினியூ பண்ணாரு. ஏன் இப்ப அதை செய்யல? இல்ல சார், ஒன்று நான் சொல்லி அதனால நீங்க சந்தேகிக்கிறீங்க சார்? சந்தேகம் இல்ல சார், இதுதான் சார் பொலிட்டிக்கலோடைய இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ங்கிறது. சார் நம்ம நிறைய கொள்கை சார்ந்து அரசின் முடிவுகள் சார்ந்து பேசணும், வியூகம் சார்ந்து ஒரு வியூக வகுப்பாளரா இருக்கிறதுனால அது பத்தி நிறைய இன்னைக்கு அரசியல்வாதியாச்சு, வகுப்பாளர்லாம் முடிஞ்சிருச்சு. இல்ல உள்ளுக்குள்ள அந்த விஷயத்த நீங்க தாவேக்காவை லீட் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் பண்றதுனால இந்த அதிமுக சாஃப்ட் அப்ரோச்ன்றதுல உங்கள் தனிப்பட்டுமே அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக அதிகாரத்துல இல்ல அந்த இடம் தான் இல்ல, சாஃப்ட் அப்ரோச் இல்ல, நான் அந்த இடம் தான் அதிகாரத்துல இல்ல. அவங்கள பார்த்து क्वेश्चன் கேட்டுட்டு இருக்கிறது என்ன விதமான அரசியல்னு தெரியவே இல்லையே நமக்கு. ஆக்சுவலா கேள்வி அதுதான். இப்ப என்ன கேள்வி இல்லைங்க, அதிமுக பிஜேபியோட மேடம் ஜெயலலிதாவோட நிலைப்பாடு மீறி அதிமுக பிஜேபி ஏத்துறதுக்கு நேத்து எவ்வளவு கடுமையா கண்டனம் கொடுத்திருக்கோம். இல்ல சார், என்ன கேள்வின்னா, இப்ப திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசின் ஊழலை பற்றி தொடர்ந்து பேசுறீங்க, அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஜெயலலிதா அவர்களை புகழ்றீங்களே, சுட்டி காட்டியது ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க அவங்க. அப்ப அதிமுகவினுடைய ஊழல் குறித்தோ இப்ப ஜெயலலிதா அவர்களை எங்க போனாலும் நீங்க பாராட்டி பேசுறீங்களா, அந்த ஊழல்ல நீங்க மறைச்சிடுறீங்களான்னு கேக்குறாங்க. அதை கடந்து போயிடுறீங்களா? இல்ல, அதாவது ஊழலை வந்து கடந்து போல இறந்தவர்கள் இன்னைக்கு வந்து மேடம் ஜெயலலிதா மேடம் ஆகட்டும், கலைஞர் கருணாநிதி சார் ஆகட்டும், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. சரி, ஆனா எங்களுடைய ஸ்டாண்டு அம்மா ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்தோடைய உரிமைக்காகவும் முக்கியமா சமூக நீதியின் 69% வந்து அதை வந்து அட்டவணையில கொண்டு போய் இன்னைக்கு பாதுகாத்ததாகட்டும்,
இதை நினைத்து வந்து நாங்க வந்து கடந்து அதை வந்து நாங்க கடந்து போல. அவங்க இறந்துட்டாங்க. இறந்தவங்களை வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்றது வந்து எங்களுடைய நிலைப்பாடு கிடையாது. வேண்டாம். நமக்கு ஒரு மாண்பு இருக்கு இறந்தவர்களை பற்றி. அது என்னுடைய நோக்கமும் அல்ல. இறந்தவர்களை பத்தி நம்ம வந்து விமர்சிக்கிறது வந்து ஒரு பண்பு இல்ல, தமிழர் பண்பாடு இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி இருந்தது இல்ல, அதை பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன? அதை பத்தி உடைய மதிப்பீடு தான் 2021க்கான முடிவு ஆயிடுச்சு உங்களுக்கு. தாவேகாவோட மதிப்பீடு இல்ல, அதுதான் சொல்றேன். 2021லயும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்துச்சு, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அதனாலதான் மக்கள் வந்து அன்னைக்கு வந்து திமுக தேர்ந்தெடுத்தாங்க. அதிமுக தோல்வி அடைஞ்சிச்சு. சரி, இதை உணர்ந்துதான் 2024 வந்து அவர் வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்தார். ஆனால் திருப்பியும் வந்து பிஜேபியை சூஸ் பண்ணும் பொழுது இன்னும் கடுமையான அதிருப்தி வந்து அதிமுகக்குள்ளேயும் இருக்கு, தொண்டர்களுக்கிட்டையும் இருக்கு. இப்போ நீங்க வந்து தனியாக எங்கள் தலைமையில அணி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்க முன்பு சொல்லி நாங்க அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட எந்த கட்சியுமே தாவேகாவை அணுகாததை நீங்க எப்படி பாக்க? சார், அதுதான் சொல்றேன். நீங்க அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க. ஒருத்தர் ஜெயிக்கணும்னா ஒரு கூட்டணி இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ஊடகமும் சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க. 2026க்கான தேர்தல் வந்து அப்படி கிடையவே கிடையாது. ஓகே, நீங்க 1977 ரிசல்ட் திருப்பி இங்க ரிப்பீட் 26 ரிப்பீட் ஆகும்னு சொல்றேன். ஒரு கூட்டணி உருவாக்கி 45% உருவாகக்கூடிய எலெக்ஷன் இது கிடையாது. 32-33% இருந்தாலே இந்த எலெக்ஷன்ல ஒருத்தர் முதல் யார் 33% 34% ரீச் பண்றாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் இந்த எலெக்ஷன்ல. நீங்க சொல்றது 34% இருந்தா அவ்வளவுதான். தாவேகா 34 இருக்கு. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இன்றைக்கு நான் ஓப்பனாவே சேலஞ்ச் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன சர்வே வேணா எடுங்க. நிறைய சர்வே விடும் பொழுது அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 25% நாங்க வந்து ரீச் பண்ணிட்டோம். 25%. இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் திமுக அதிமுகவை தவிர எந்த கட்சிக்கும் 10% மேல தாண்டதில்லை. இது வந்து புதிய நம்பிக்கை. இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்க மக்களுக்கு விளக்குறதுக்காக இது அதுக்காகவும் பயன்படும். தாவேகாவின் நிலைப்பாட்டை சொல்றதுக்காக இப்ப நீங்க 67, 77, 2011 பல பேட்டிகள்ல சுட்டி காட்டு 77க்கு சுட்டி காட்டுவீங்க. அதுல இருக்கிற சிக்கல் இப்ப நீங்க எம்ஜிஆர் அவர்களை நீங்க சொல்றதுல உள்ள ஒரு பெரிய சிக்கல், எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலேயே இருக்கிறாரு, பதவியிலேயே இருக்கிறாரு. அந்த கட்டமைப்பு அந்த ஓட் ஷேர்ல இருந்து எடுத்துட்டு வர்றாரு. உங்களுக்கு எங்க இருந்து சொல்றேன் இல்ல, முதல்ல இதுல கிளியர் பண்ணிப்போம். எம்ஜிஆர் வந்து அந்த கட்டமைப்பை முதல்ல உருவாக்கி வச்சிருந்தாரு. அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்தாரு. அதன் பிறகு எடுத்துட்டு வர்றாரு திமுகவில் இருந்து. உங்களுக்கு எங்க இருந்து ஓட் ஷேர்? நீங்க சமகால அரசியலை புரிஞ்சுக்காம 70 வருஷ அரசியலையே திமுக அதிமுகன்னு பார்த்து நான் பேசுறேன். சமகால அரசியல்ல ஒரு மாற்றம் வந்து உருவாகிட்டு இருக்கு. இது நிறைய பேருக்கு புரியுறது இல்ல. திமுக ஒரு வலுவான கட்சின்னு சொல்றது போய் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு? திமுகவுடைய கூட்டணி வலுவா இருக்கு. அப்ப புரியுதா உங்களுக்கு? திமுக வலுவா இல்ல, திமுகவுடைய கூட்டணி வலுவா இருக்கு. இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. சரி, இப்ப ஜெயலலிதா மேடம் 16ல சொன்னாங்க அதிமுக வலுவாக இருக்கிறது, அதிமுக தன்னந்தனியாக 234 தொகுதியில் நிற்கும், நான் மக்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீங்க சொன்னீங்களே கூட்டணி எல்லாம் உடைஞ்சிருச்சா? எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க சார். 2019 இருந்து 2024 வரைக்கும் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 45%. இல்ல சார், நான் ஒரே ஒரு கேள்விதான் சார். 45% திமுக அணி வச்சிருக்கு சார். மினிமம் 45% வச்சிருக்காங்க சார். இவங்க அதிமுக அணி 30-32% வச்சிருக்காங்க சார். சீமான் 8% வச்சிருக்காரு சார். உங்களுக்கு எங்க சார் இருக்கு பர்சன்டேஜ்? அதை சொல்லுங்க சார். இப்ப நீங்க சொன்னீங்களே 2011 45% இருக்கு, ஆனா எப்படி சார் இப்படி கம்மியாச்சு? 30% தான் சார் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, எதனால? அதிருப்தி. என்ன அதிருப்தி? உங்களுக்கு இல்லைங்க, திமுக கூட்டணி மேல என்ன அதிருப்தி? பொருந்தாத கூட்டணியா இனி நின்றுட்டு இருக்கு. பொருந்தாத கூட்டணி. நான் பேசிடுறேன். எக்ஸாம்பிள், முக்கியமான பார்ட்னர் விசிகேவே எடுத்துக்கோங்க. டெய்லியும் சாதி ரீதியான பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. கடுமையான பிரச்சனைகளை திமுக கவர்மெண்ட்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தலித் தோழர்கள் தான் கடுமையான பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவர் வந்து முதலமைச்சர் பக்கம் நிக்கிறாரு, கீழே இருக்கிற ஒட்டுமொத்த தலித் மக்களும் எதிராக நிக்கிறாங்க. ஏன்? டெய்லி ஃபேஸ் பண்றாரு. சரி, ஒண்ணுமே இல்ல. வடக்காடு பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு, கோர்ட்டு எவ்வளவு தலையிட்டுச்சுன்னு தெரியும். வேங்கவேல் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு, யார் விக்டிமோ அவங்களே வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. வடக்காடு பிரச்சனை முடிஞ்சு அம்பேத்கர் சிலையை திறக்கிறாரு. யார் வச்சு திறக்கிறாருன்னா துணை முதலமைச்சர் உதயஸ்டாலின் வச்சு திறக்கிறாரு. மக்களுக்கு புதுக்கோட்டை பக்கத்துல இருந்து எவ்வளவு கால் வந்துச்சுங்களா, எவ்வளவு கோவம் வரும் தெரியுங்களா? எப்பயுமே தலைவர்களும் தலைவர் சுத்திருக்கு 8 பேர் கட்சி கிடையாது சார்.
கீழே இருக்க மக்களுடைய உணர்வு என்னன்னு தெரியணும். இன்னைக்கு நான் திருப்பி சொல்றேன், நீங்க சொல்ற அரித்மாட்டிக்ஸ் கால்குலேஷன் இவங்க இருக்கிற 48% சுக்குநூறா உடையும். நீங்க சொன்னீங்களே 2011 45% இருந்தவங்க 30% ஆனாங்கன்னா இதுதான் பொருந்தாத கூட்டணி. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேக்குறாங்க. அடுத்த காமராஜர் மாதிரி எங்களுக்கு அமைச்சர் வேணும், எங்களுக்கு நாங்கள் பங்கு. சார் நீங்க சொன்னீங்களே திமுக 20% 22% மேல கிடையாது சார். நீங்க 42% உருவாக்கிட்டு தனிப்பட்ட முறையில உருவாக்கிட்டு நீங்க எல்லாம் மைனர் பார்ட்னர், உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னா போதும். கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து சீட்டு கேட்டா சோசியல் மீடியாவில் திட்டுறாங்க. கூட்டணியா இருக்கலாம், ஆனால் 3 எலெக்ஷனும் ஒரு மையப்படுத்தி ஜெயிச்சிருக்கீங்க. எதை? பிஜேபி நம்பி. எங்களுடைய கொள்கை என்ன? பிஜேபிக்கு எதிராக. அப்ப இந்த எலெக்ஷன் 24 மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க பிஜேபியை. இந்த எலெக்ஷன் எதுக்கு? ஒரு நிர்வாகி, முதலமைச்சர், நேர்மையான, சாதியை விரும்பாத, மதத்தை தூக்கி எறியக்கூடிய, ஊழல் இல்லாத தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரத்தை கொடுத்து, கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதிகாரம் கொடுக்கறதுனால பிஜேபி பக்கம் போயிடுவாங்களா? இல்ல விசிகே தோழர்கள் அதிகாரத்துக்கு மினிஸ்டர்னால பிஜேபி பக்கம் போயிடுவாங்களா? இல்ல காங்கிரஸ் இருக்கிற வந்து 4 பேர் வந்து ஆனா வந்து பிஜேபி போயிடுவாங்களா? இல்ல முஸ்லீம் லீக்ல இருந்து ஒரு மினிஸ்டர் ஆனா பிஜேபி பக்கம் போயிடுவாங்களா? உங்களுக்கு 22% வச்சுக்கிட்டு கூட்டணியோடைய 15% வச்சுக்கிட்டு இந்த கூட்டணினால ஒரு நெரேட்டிவ் செட் ஆகுது. பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்கள் நாங்கள் தான். அப்படி முடிச்சிடுறேன். நாங்கள் தான் ஒரு இந்த 10 வருஷமா 3 எலெக்ஷன் 19, 21, 24 ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்களா? அதை உடைக்கக்கூடிய ஒரே தலைமை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். முதல்ல எம்ஜிஆர் எப்படி 77 50% திமுக ஓட்டை உடைச்சாரோ, ஃபர்ஸ்ட் 50% திமுக ஓட்டு தான் இங்க தமிழக வெற்றி கழகத்துல வந்து ஷிஃப்ட் ஆகுது. நம்பர் 1. நம்பர் 2 எப்ப அம்மாவுடைய ஜெயலலிதா மேடத்தோடைய அதிமுகவில இருந்து விலகி பிஜேபியோட சேர்ந்தாங்களோ 60% ஆஃப் அதிமுக கேடர்ஸ் ஆல்ரெடி இங்க வந்து மூவ் ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட இன்ஃபுளுசஸ். அதனாலதான் இன்றைக்கு 25% வந்து சர்வேல வந்து மினிமம் காமிச்சிட்டு இருக்கு. அந்த அதிருப்தி கிரவுண்ட் தலைமை மேலும் நீங்க கருணாநிதி சாருக்கு மேலையும் ஜெயலலிதா மேடம் முன்னாடியும் இருந்த ஒரு நம்பிக்கை 80% இருந்த நம்பிக்கை வலுவிழந்து இன்னைக்கு 40% 45% குறைஞ்சு சுருங்கி போயிருக்கு. அப்ப அந்த இடத்தை நிரப்புறதுக்கு ஒரு தலைமையை மக்கள் விரும்புவாங்க. நீங்க சொல்றது அந்த தலைமை தான் தமிழக வெற்றி கழகம். நீங்க சொல்றது திமுகவினுடைய ஆதார சுருதியா இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் அந்த கட்சி வாக்கு வங்கி வந்து உங்கள் பக்கம் திரும்புறாங்க. சார் நிறைய பேர் 50% நிறைய பேர் ஊடகங்களை புரியல. தமிழக வெற்றி கழகத்தோட ஓட் பேங்க் திமுகவுடைய 50% ஓட் பேங்க் ஆல்ரெடி ஷிஃப்டட் ஆயிருச்சு. திமுகவுடைய ஓட் பேங்க் வந்து உடையறனால தான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ஒண்ணுமே இல்ல, நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கேட்கிறோம். அஜித் குமார் அவருடைய ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கேட்கிறோம், மனு கொடுத்துட்டோம். ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? பயம் இருக்குன்றீங்க. அப்படின்னா பயம் இல்லைன்னா கொடுங்க, பர்மிஷன் கொடுங்க. நீங்க 25% சொல்றீங்கல்ல சார், 25ன்றது போதுமானதா? ஒரு எம்எல்ஏ தொகுதி ஜெயிக்கணும்னா சார் என்னோட கணக்கு சார், என்னோட சிற்றறிவுக்கு சொல்றேன் சார். இந்த தேர்தலில் உங்க கேள்வி சொல்றேன், தேர்தலில் யார் 35% ரீச் ஆறாங்களோ அவங்க முதலமைச்சர். முதல்ல இன்றைக்கு எங்களுடைய சுற்றுப்பயணம், எங்களுடைய பிரச்சாரம் என்னென்னங்கிறது டிக்ளேர் பண்ணிட்டோம். நீங்க மார்ச் முடியறதுக்குள்ள பாருங்க, தமிழக வெற்றிகளும் தனிப்பெரும் கட்சியா வந்து உங்களோட சர்வே ரிப்போர்ட்ல நீங்களே சொல்லுவீங்க. இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மக்கள் திமுகவை நம்புவதை ஒவ்வொரு நாளும் இழந்துட்டு இருக்காங்க. ஏன் நான் சொல்றேன், ஏன் சொல்றேன், ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு 2020 இருந்துச்சு. கலைஞர் சாரும் இல்ல, ஜெயலலிதா மேடமும் இல்ல, அதிமுக பிஜேபியோட சேர்ந்துட்டாங்க. சோ அப்போ வந்து ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சு? அவர் சொன்ன மாதிரியே குடும்ப ஆட்சி இருக்காது, அவர் சொன்ன மாதிரி ஊழல் இல்லாம இருக்காது, சட்டம் ஒழுங்கு மிக கடுமையா இருக்கும், பெண்கள் பாதுகாப்புக்கு நாங்க உத்தரவாதம் கொடுப்போம். பெண்கள் பாதுகாப்பு எஸ்ஐடி போட்டு ஹைகோர்ட் வந்து ஆர்டர் கொடுக்குது. இதுதான் பெண்கள் பாதுகாப்பா? அஜித்குமார் செத்தாருன்னா சிபிஐ என்கொயரி சொல்றாங்க. இதுதான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதா? அப்ப நம்பிக்கையை முதலமைச்சர் இழந்துகிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். அப்ப அந்த நம்பிக்கையோடைய நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருப்பாங்க பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு தான். ஆல்ரெடி என்டிஏக்கு எப்படி சார் இருக்கும்? அடிப்படையில கொள்கை அளவுல பிஜேபி கூட இருக்கிறவங்க யாருக்குமே ஓட் பேங்க் ஷிஃப்ட் ஆகாது. இது ஒரு கடந்த 10 வருஷமா டெஸ்டட் பண்ண ஒரு விஷயம். இது ஒரு கேள்விதான் சார். திரு ஆதவ் அர்ஜுனா, நெடுநாளும் அரசியல்ல இருக்கிறீங்க, களத்துல வியூகத்திலையும் நீங்க இருந்திருக்கீங்க. நீங்க சொல்றீங்க, நான் அதுல உங்க நம்பிக்கையை நான் சிதைக்கல. நீங்க ஒரு கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறீங்க, அதிகாரத்தில் கொடுக்கிறப்போ நான் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேட்டி கண்டேன். அவங்க என்ன ஒண்ணு சொல்றாங்கன்னா, சார் அவர் அன்டெஸ்டட், அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு என்ன இருக்கு, என்ன பர்சன்டேஜ்னு வச்சு ஷீட் ஷேரிங்க்கு போறது என்ன அவர்கிட்ட இருக்கு, அவர் தான் ஆப்ஷனை தேடணுமே தவிர
நாங்க தேட மாட்டோம். இடதுசாரிகள்ல இருந்து, விசிகாவில இருந்து, காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யார் இருக்காங்கன்னாவது சொல்லுங்களேன் சார். உங்களை யார் ஆப்ஷன்ல இருக்காங்க சொல்லுங்க சார். அதான் திருப்பி சொல்றேன், நீங்க கூட்டணி இருந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டே இருக்கீங்க. நாங்க மேடம் ஜெயலலிதா மாதிரி உட்காந்துக்கிட்டு கூட்டணியை பத்தி இப்ப ஃபர்ஸ்ட் நாங்க யோசிக்கிறதே இல்லை. எங்களுடைய தலைவருடைய மக்கள் பயணத்துல நீங்க பாப்பீங்க, தமிழ்நாடு எந்த அளவுக்கு மாற்றத்தை உள்வாங்கி மாற்றத்தை உருவாக்கிட்டு பாப்பீங்க. ஒரு மாநாடு பண்ணா 20 லட்சம் பேர் வருவாங்களா, 25 லட்சம் பேர் வருவாங்களான்னு வரக்கூடிய மாநாடுல பாப்பீங்க. சுற்றுப்பயணத்துல எல்லா தொகுதிக்கும் சுற்றுப்பயணத்துல பார்க்கணும் மக்களுடைய எழுச்சி. நீங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபேன்ஸ் கிளப், ஃபேன்ஸ் வந்து தேடி வராங்கன்னு. 10-15 லட்சம் பேர் வந்து ஃபேன்ஸ் வந்து கை குழந்தையோடைய, பெண்கள் வந்து கை குழந்தையோட வரவங்க வந்து ஃபேன்ஸா? ரெண்டாவது, உச்சத்தில் இருக்கும் பொழுது இந்தியாவிலே அதிகமான சேலரி இன்னைக்கு யாருக்குன்னா அவருக்கு 300 கோடி ரூபாய். நீங்க எங்க வேணா கேட்டுக்கோங்க. அதுக்கே எல்லாரும் சொன்னாங்க நீங்க இன்கம் டாக்ஸ் நெருக்கடி, நீங்க யார் பேலன்ஸ் ஷீட் பார்த்தாலும் தெரிய போகுது சார். அவருக்கு நீங்க பாட்டுக்கு எதையாவது 300 கோடி சொல்லி நீங்க பேலன்ஸ் ஷீட் பார்த்தா தெரிய போகுது. இன்னைக்கு ஒரு படத்தை வந்து ஓகே பண்ணாங்கன்னா யாருக்கு என்ன சம்பளம்னு ஓகே எல்லாம் ஓப்பனா தெரிய போகுது. இப்போ பத்திரிகையில கூட வந்துருந்துச்சு. அப்போ உச்சபட்ச ஹை சேலரி ஆஃப் இந்தியா. அப்புறம் அதை தூக்கி போட்டு வராருன்னா மித்தவங்க யாரும் அந்த மாதிரி ஹை சேலரி இருக்கும்போது வரல. 50 வயசு, மித்தவங்க 70 வயசுல வந்தாங்க. உச்சத்துல இருக்கிற உச்சம். ரெண்டாவது வயசு என்ன, மித்தவங்க 70 வயசுல வந்தாங்க. இப்ப இந்த கமிட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. ஒன்று சார், நீங்க சொல்றீங்க இப்ப அரசியல்ல ஒரே நேரத்தில் பல எதிரிகளை எதிர்ப்பது வந்து ராஜதந்திரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பேட்டி நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழல்ல கூட திரு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திரும்பவும் உங்களுக்கான ஒரு அழைப்பு தான். திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து ஒரு குடையின் கீழ் வாங்க. வாக்குகள் சிதறக்கூடாது. அது சிதறனா திமுகவுக்கு அட்வான்டேஜா போயிடும் அப்படின்றத நீங்க எப்படிதான் நாங்க திருப்பியும் பதிவு பண்றோம். மதவாத கூட்டணியோட எந்த காலத்திலும் சேர முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணியாச்சு நேத்து. நம்பர் 1. சரி, கூட்டணிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே இப்ப யோசிக்கல. எங்களுடைய செயல் திட்டங்கள் என்னென்னங்கிறது அடுத்த 6 மாசத்துக்கு செயலுக்குள்ள டிக்ளேர் பண்ணியாச்சு. தலைவரோட 214 தொகுதியோட மக்கள் சந்திப்பு அவர் எங்ககிட்ட சொன்னதுன்னா மக்கள் சந்திப்பு முடிவு பண்ணட்டும். யாரெல்லாம் மக்கள் சந்திப்பு பண்ணும் பொழுது மக்களுடைய எழுச்சி உங்களுக்கே தெரியும். இப்ப எவ்வளவோ தலைவர்கள் போறாங்க, ரோட்ல போவாங்க. ஆனா எங்களுடைய தலைவர் ஒரு மக்கள் சந்திப்பு போகும்போது என்ன மாதிரி எழுச்சி வருது, அந்த எழுச்சியில மக்களுடைய உரையாடல்களை எதை நோக்கி நம்ம போனோம்னு முடிவு பண்றது. சோ இதுல இந்த அடிப்படையில நாங்க ரொம்ப தெளிவா இருக்கும் பொழுது நீங்க திருப்பி மற்ற தலைவர்கள் இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் அந்த தலைவர்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய நமக்கு அவசியம் கிடையாது. நாங்க மக்கள் சார்ந்த பிரச்சனையை நோக்கி போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா மக்கள் செய்தியை பார்த்துட்டு நீங்க வாங்க, நாங்க ஒரு டிமாண்டோட இருக்கிறோம், நீங்க வாங்க அவங்க வாங்க. திமுக இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் எங்களுக்கு கிடையாது. திமுக சொல்லுவாங்க நாங்க தான் தலைமை, நாங்க தான் வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர், நாங்கள் அதிகாரம் எல்லாத்துக்கும் போய் சேரணும். அதுல நான் உறுதியா இருக்கும். திமுக இல்லையே, திமுக இல்ல ஒரு நிமிஷம் இல்லைங்க சார். எது சார் கொடுக்கணும் அந்த வார்த்தை தப்பு சார். எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்கலாம் சார். இந்த வார்த்தையை மாத்துங்க. இந்த திமுக ஆட்டிடியூட் லாங்குவேஜ் முதல்ல மாத்துங்க. திமுக உடைய ஸ்டாண்ட் என்ன தெரியுங்களா? நான் முதலமைச்சர், என் பையன் முதலமைச்சர், என் பேர முதலமைச்சர், அதுக்கப்புறம் என்னை சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சருடைய பையன்லாம் எம்பிஸ். இதுதான் திமுக, அவ்வளவுதான். இந்த கட்சி எங்களுக்கு கிடையாது. நம்மளை ஒரு 10 பேர் சேர்றோம், அப்படி மக்கள் சந்திக்க போறோம். நம்ம வந்து ஒரு 4 பேர் சேர்றோம், 5 பேர் சேர்றோங்கிறது கூட்டணியை பேஸ் பண்ணி கட்சி ஆரம்பிக்கல. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம கட்சி ஆரம்பிச்சா 4 பேர் வந்து சேருவாங்க, அதுக்கப்புறம் தான் ஜெயிப்போம்னா அவர் ஆரம்பிக்கல. தன்னை நம்பினார். ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். கட்சி ஆரம்பிக்கும் பொழுதும் தன்னுடைய கட்சி தொண்டர்களையும் மக்களையும் நம்பி எம்ஜிஆர் ஆரம்பிச்சார். அதேதான் எங்க தலைவரும் தன்னை நம்பினாரு, தன் கட்சியை நம்பினாரு, தன் தொண்டர்களை நம்புறாரு. இப்ப நாங்க இப்ப வந்திருக்கோம், எங்களை நம்புறாரு, மக்களை நம்புறாரு. இந்த பேர் ஒரு அதிர்வுகள், இந்த பிரச்சாரங்களும் மக்கள் சந்திப்பு உருவாகும் பொழுது யார் யாரெல்லாம் கொள்கை அடிப்படையில் நம்ம ஒண்ணு சேரணும்னு வரும் பொழுது நீங்க சொல்ற கான்செப்ட்லயோ இந்த ஊழல்வாதிகளையும் இந்த குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சி தூக்கி போடணும்னு எல்லாரும் சேர்ந்து வரும் பொழுது இப்ப வந்து தலித் தோழர்களுக்கு அதிகாரம். முன்னாடி தலித் தோழர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? படிக்கணும்னு நினைச்சாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பொருளாதார முன்னேற்றம் நினைச்சாங்க. இது ரெண்டுமே இந்த ஆட்சிகள்ல வந்து நடக்காத பொழுது டெய்லியும் அவமானங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது இப்ப என்ன இப்ப தலித் தோழர்கள்கிட்ட என்ன நிலைப்பாடுனா, நீங்க யாரு எங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது,
நீங்க யார் வந்து எங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்கறது? நாங்க அதிகாரத்துக்கு வரோம். சரி, இங்கதான் வித்தியாசம். திருமாவளவனுக்கும் கீழே இருக்க தொண்டர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அண்ணே எனக்கு அதிகாரம் வேணும், நீங்க அதிகாரமே வேணான்னு சொல்றீங்க அப்படிங்கிற விஷயம். திமுகவுடைய அமைச்சர்களும் திமுகவுடைய மாவட்ட செயலர் ஒண்ணுமே இல்ல சார். கொடி ஏத்துனாங்க மதுரையில. மூர்த்தி அமைச்சர் மூர்த்தி அவர்களும் திருமாவளவனும் போய் கொடி ஏத்துனாங்க. கொடியேற்று வந்த நாலாவது நிமிஷத்துல அங்க இருக்கிற 100 பேருக்கு மேல எஃப்ஐஆர் போட்டு நைட்டு ஃபுல்லா அரெஸ்ட் பண்றாங்க கொடி ஏத்துனதுக்கு. இது நான் சொல்லல, பிசிகேல இருக்கவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரச்சனையை வச்சுக்கிட்டு இந்த கூட்டணி எப்படி கூட்டணியா இருக்கும். கம்யூனிஸ்ட் தோழர்களை அரெஸ்ட் பண்றாங்க எதை கேட்டாலும். வாசிக்கு மேடம் டாஸ்மாக் போராடினா எஃப்ஐஆர் போடுறாங்க. நீங்க என்னென்னமோ சொல்லி பாக்குறீங்க, ஆனா அவங்க ஒத்துமையா தான் இருக்காங்க சார். நீங்க என்னென்னமோ ராகுல் காந்தி ஒரு நிமிஷம் அவங்க அப்படியே தான் இல்ல. நீங்க இந்த களம் எந்த அளவுக்கு திரும்பி இருக்கு, அதனால எங்களுக்கு எப்படி 25% ஓட் பேங்க் இருக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து இவங்க எல்லாம் சொல்றதுனால இவங்க எல்லாம் வரணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு காம்ப்ளெக்ஸ்ல பேசல. 25% நீங்க நாங்க காம்ப்ளெக்ஸ்ல பேசல. இவ்வளவு தவறுகள் நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் இருக்க தொண்டர்கள் எல்லாம் அதிகாரம் வேணும்னு சொல்றாங்க. ஆனா அதோட தலைமை வந்து அதிகாரத்தை பத்தி பேசாம இன்னொரு கட்சி வந்து சிறந்து விளங்கிட்டு இருக்கு டெய்லி பேசிட்டு போயிருக்காரு. அப்ப இந்த தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் பொழுது, தலைமை மேல நம்பிக்கை இல்லாத பொழுது, ஒரு புதிய நம்பிக்கை வரும் பொழுது மக்கள் அந்த நம்பிக்கை, அதுதான் எம்ஜிஆருக்கு நடந்துச்சு. எம்ஜிஆர் வந்து கூட்டணியை நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நம்மளை நம்பி கூட்டணி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. எம்ஜிஆர் தன்னை நம்பினார், கட்சி தொண்டர்களை நம்பினார், மக்களை நம்பி பயணத்தை மேற்கொள்ளும் போது மக்களுடைய எழுச்சியை பார்த்து பிளஸ் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கலைஞருடைய கொடூரமான ஆட்சியை பார்த்து கூட்டணியை வந்து நம்ம எல்லாம் ஒரே கொள்கை, நம்ம சேர்ந்து பயணிப்போம் எல்லாரும் வந்தாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர் மக்கள் சந்திப்பு நடக்கும். மக்கள் சந்திப்பு நடக்கும் போது மக்களுடைய எழுச்சி என்னன்னு நீங்களும் பாப்பீங்க. சோ அதுவே உங்களுக்கு ஒரு 35% கொண்டு வந்து தனிச்சே கொண்டு வந்துரும் நம்புறீங்க? கண்டிப்பா அதை நம்புறோம். நீங்க தாவேக்கால இணைந்த போதா இல்ல அதற்கு முன்பாக நீங்க பேசி இருந்ததை கூட பலரும் குறிப்பிட்டாங்க, ஒரு தலித்த முதல்வர் சார். சார் நான் திருப்பி சொல்றேன், விஜய அறிவிச்சாங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க. விசிகேல இருக்கும்போது என்னோட குறிக்கோள் என்ன இருக்கும்? அதுதான் என்னுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும். அதை சொன்னீங்க பகிரங்கமா விசிகேல இருக்கும்போது. ஆனா அதோட இழப்பு எனக்கு என்ன ஆச்சு? என்னை கட்சியை விட்டு நீக்கிற அளவு கொண்டு போனாங்க. நான் பேசின தவறே கிடையாது. என்னுடைய தோழர்களோட என்ன வேங்கை வயல் பிரச்சனை இந்த அரசு முடிவு எடுக்கும் பொழுது எனக்கு கோவம் வந்துச்சு. வடக்காடல் பிரச்சனையில வரும்போது கோவம் வந்துச்சு. கொடி ஏத்தும்போது எஃப்ஐஆர் போடும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு அதிகாரம் வேணும்னு சொல்லும் போது திமுக அதுதான் சொல்றேன். அதுதான் மன்னராட்சியோட மனப்பான்மை. எனக்கு அதிகாரம் வேணும், நான் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கும் பொழுது விட்டுட்டு கடந்துட்டு போங்க. என்ன தவறு? என்னைக்கு முதலமைச்சர் எதிர்காலத்தில் ஒரு தலித் முதலமைச்சர் ஆகட்டும், என்னோட ஸ்டாண்ட் தவறு இல்லையே. இன்னைக்கு இந்த கட்சியில இருக்கும்போது இந்த கட்சிக்கு என் தலைவர் ஆகணும்னு சொல்றோம். ஆனா என் தலைவர் என்ன சொல்லுவாரு? நான் இதே தான் டிஸ்கஷன் பண்ணுவேன். எந்த அளவுக்கு நம்ம ஆட்சி வந்த பிறகு ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்குமோ கொடுங்க. நீங்க 20,000 கோடி கூட பட்ஜெட் அலாட் பண்ணுங்க. காலனி அந்த குடிசைகளே இருக்கக்கூடாது. தாவே கால குடிசைகளே இருக்கக்கூடாது. நான் அவட்ட பார்க்கும்போது சொன்னேன், மொத்தம் ஸ்லம்ஸே இருக்கக்கூடாது, குடிசைகளே இருக்கக்கூடாது. முதல்வர் ஆக்குறது அந்த கை விட்டுட்டீங்களா? அந்த நோக்கத்துல அது நான் திருப்பி சொல்றேன். விசிகேல இருக்கும்போது என்னுடைய குறிக்கோள் என்னுடைய தலைவர் ஆகணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். என் தலைவர் முதலமைச்சர் ஆகணும். என் தலைவர் ஃபர்ஸ்ட் நான் துணை முதலமைச்சர்னு சொன்னேன். அதுக்காக அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. எனக்கு கிட்டத்தட்ட 10% ஓட் பேங்க் இருக்குன்னு விசிகேக்கு இருக்குன்னு நான் ஒரு நிலைப்பாடு எடுத்தோம். அன்டெஸ்டட் நீங்க சொல்லலாம். 92 லட்சம் பேர் கம்யூனிட்டிஸ் ஆதிதிராவிட மக்கள் இருக்காங்க. இதை நீங்க எடுத்தாலே இதோட ஓட் பேங்க் எங்க ஷிஃப்ட் ஆகுது? அப்ப அவர்கிட்ட நான் சொல்லும் போது நான் ஆர்குமெண்ட் பண்ணேன், அண்ணே நீங்க நம்ம வந்து அதிகாரத்தை கேட்கணும். இனிமேட்டு போதும். இனிமேட்டு வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து தானே பிஜேபியை ஒழிச்சிட்டோம். ஆனா எல்லாரும் அப்ப உங்களை ஏதோ திமுக கூட்டணியை உடைக்க ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி அதிகாரத்தை உங்களை ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு சதி கோட்பாட்டு அதிகாரமும் பணபலம் உங்ககிட்ட இருக்கும் பொழுது ஒருத்தரை வந்து நீங்க சொல்லுவீங்களே, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாரு, ஒரு நாயை கொள்றதுக்கு முன்னாடி அது நீங்க வந்து வெறி நாயின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் சொன்னது. தலித் மக்களுக்கு அதிகாரம் வேணும்னு சொல்லும் போது ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கும் பொழுது அதை நீங்க கடந்துட்டு போயிருக்கலாம். நீங்க அதிகாரம், நீங்க வந்து திமுக அதிகாரம் கேட்கல. 26க்கான என்னுடைய தேர்தல் வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன். என் தலைவர் நான் ஃப்ரெண்டு நிப்பாட்டணும். கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஆதிதிராவிட மக்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க தலித் மக்கள், அவங்களுக்கான அரசியலை உருவாக்கணும். அப்படிங்கறதான நான் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை உருவாக்க முடியும். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸா நான் அதை தானே பண்ண முடியும். என்கிட்ட இருக்கிற நீங்க 10% ஓட் பேங்க் எடுக்கும் பொழுது எனக்கு ஒரு அமைச்சரை நீ கொடுக்க கூடாதுங்கிறது, நீங்க வந்து திமுகவுக்கு எதிராக வந்து நினைக்கிறேங்கிற சிந்தனை எங்க தப்புனா திமுக இருக்கிற சிந்தனை தப்பு. என்னோட சிந்தனை தப்பு கிடையாது.
எனக்கு அதிகாரம் வேணும்னு கேட்கறது தவறுனா நான் கேட்டுட்டே இருப்பேங்கிறத நான் நீ பதிவு பண்ணேன். நன்றி. ஒரு விரிவான நேர்காணல், மனம் திறந்து பேசியிருக்கிறீங்க. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி சார்பா நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ரொம்ப நன்றி. மற்றொரு சிறப்பு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.